நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாயில் மெக்கானிக்ஸ். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பிரான்ச் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். வாட் இஸ் சாயில் மெக்கானிக்ஸ்? சாயிலோட பிஹேவியர் மற்றும் அதோட அப்ளிகேஷன்ஸை பற்றி படிக்கிறது தான் சாயில் மெக்கானிக்ஸ். இன் அதர் டேர்ம்ஸ், வேறு மாதிரி நம்ம சொல்லணும்னா, ஒரு லோட் கொடுக்கும்போது சாயில் எப்படி பிஹேவ் பண்ணுது, அடுத்து அதுக்குள்ள ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாறுது, அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் சாயில் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாயில் மெக்கானிக்ஸ் இந்த டேர்மை காயின் பண்ணவர் தான் டாக்டர் கார்ல் டெசாகி. இவர் தான் ஃபாதர் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். சாயிலோட மேஜர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, சாயிலோட டெக்ஸ்சர், அதோட ஸ்ட்ரக்சர், கன்சிஸ்டன்சி, அதோட கலர் அண்ட் பெர்மியபிலிட்டி. சாயிலோட கிரெயின் சைஸை பொறுத்து சாயிலோட டெக்ஸ்சரை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஜென்ரல் நார்மல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சாயிலை 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க: சாண்ட், சில்ட் அண்ட் கிளே. அதாவது மணல், சில்ட் அப்படின்னா வண்டல், கிளே அப்படின்னும் போது களிமண். இதெல்லாமே அதோட கிரெயின் சைஸை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சாயிலோட கிரெயின் சைஸ் 0.05 mmலேருந்து 2 mm இருக்குன்னா அதை வந்து சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். அதுவே சாயிலோட கிரெயின் சைஸ் 0.002 mmலேருந்து 0.05 mm வரைக்கும் வருதுன்னா அது வந்து சில்ட், அதாவது வண்டல். அதுவே 0.002 mm விட கம்மியாக இருக்குது கிரெயின் சைஸ் அப்படின்னா அதை வந்து கிளே, களிமண்ணாக வந்து கிளாஸிஃபை பண்ணப்படுது. சாயில் இட் இஸ் அ 3-phase சிஸ்டம். இயற்கையாகவே ஒரு சாயில் மாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஏர், வாட்டர், அப்புறம் சாலிட்ஸ் இருக்கும். அதாவது காற்று, ஈரப்பதம் மற்றும் திடப்பொருட்கள் அதில் இருக்கும். இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று நம்ம வந்து செப்பரேட் பண்ணவே முடியாது. ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதை நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 ஃபேஸும் அதோட ஸ்பேஸை வந்து அந்த சாயில் மாஸில் ஆக்குப்பை பண்ணிக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஏர் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர் இருக்குது, அடுத்து வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்குது, அடுத்து வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இருக்குது. ஒரு சாயில் மாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராமை வச்சு தான் நம்ம சாயிலோட ஒரு சில பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், வாய்ட் ரேஷியோ. வாய்ட்ஸ் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர், இது ரெண்டுத்தையும் தான் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ரேஷியோ பிட்வீன் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இஸ் கால்ட் வாய்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட், போரோசிட்டி. போரோசிட்டி அப்படின்னா என்னென்னா, டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயிலில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் போர் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் போரோசிட்டி. இந்த போரோசிட்டி எப்போவுமே பர்சன்டேஜில் மட்டும்தான் இருக்கும். போரோசிட்டியை பொறுத்து அந்த சாயிலோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அடுத்து அதோட ட்ரைனேஜ் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரென்த் அண்ட் காம்பேக்ஷன் ஆஃப் த சாயிலையும் நம்ம போரோசிட்டியை வச்சு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் சாயில் பொறுத்து பொரோசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சாண்டி சாயில், லூஸ் அண்ட் சாண்டி சாயில் எப்போவுமே 30 to 40% பொரோசிட்டியோடு இருக்கும். அதுவே சில்ட், வண்டல் அப்படி பார்த்தோன்னா 40 to 50% ஆஃப் பொரோசிட்டி இருக்கும். கிளேயி சாயில் பார்த்தோன்னா 45 to 60% ஆஃப் பொரோசிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, வாட்டர் கண்டென்ட். வாட்டர் கண்டென்ட் அப்படின்னா ஒரு சாயில் மாஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது பேர் தான் வாட்டர் கண்டென்ட். இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் இன்டூ 100%. வாட்டர் கண்டென்ட் எப்போவுமே சாயிலோட ஷியர் ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ணும். அதோட காம்பேக்ஷன், கம்ப்ரெசிபிலிட்டி, செட்டில்மெண்ட்ஸ், மெயினாக பிளாஸ்டிசிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி லிமிட்ஸை வந்து வாட்டர் கண்டென்ட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம ஒரு சில பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் பார்த்தோம். நான் ஆல்ரெடி சொன்னது போல் சிவில் இன்ஜினியரிங்க்கு சாயில் மெக்கானிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் எதுவாக இருந்தாலும் அதோட ஃபவுண்டேஷன் சாயிலில் தான் இருக்கும். டனல்ஸ், கல்வர்ஸ் போன்ற ஸ்ட்ரக்சர்ஸ் அதோடது சாயிலுக்குள்ளே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும். எம்பேக்மெண்ட்ஸ், ரீட்டைனிங் வால் இதெல்லாம் சாயிலை சப்போர்ட் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரோட டியூரபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு சாயில் மெக்கானிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். Hope you all understand. Thank you. Don't